إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله، وصلى الله وسلم وبارك على سيدنا وحبيبنا وقرة أعيننا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى أثره واهتدى بهديه إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து நமக்கு நேர்வழி காட்டி நம்மை மனிதர்களாக சிறப்பித்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவன் ஏகன், இணைத்துணையற்றவன், நம்மை படைத்து நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருப்பவன், நமக்கு உணவளிக்கக்கூடியவன், நமது தாகம் தீர்க்கக்கூடியவன், தாயை விட நம் மீது பாசமுள்ளவன், நம் மீது இரக்கமுள்ளவன், நமது எல்லா தேவைகளையும் அவனே நிறைவு செய்து கொண்டிருக்கிறான். அவன் நாடியவர்களை உயர்த்துகிறான், அவன் நாடியவர்களை தாழ்த்துகிறான், அவன் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான், அவன் நாடியவர்களை வழி தவறச் செய்கிறான். அவன் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு மன்னிப்பளிக்கிறான். தன்னிடம் துஆ செய்பவர்களின் துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். அவனின் அனுமதி இல்லாமல் உலகத்திலே எந்த அசைவும் இடம்பெறுவதில்லை. அவனின் நாட்டம் இல்லாமல் உலகத்திலே எந்த ஒரு நிகழ்வும் நடந்தேறுவதில்லை. அவன் யாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், யாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். கடலில் உள்ள உயிரினங்கள் உட்பட யாவற்றுக்கும் அவனே பொறுப்பாளியாக இருந்து அவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் புகழ்ந்து துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களின் வாழ்வை அடியொட்டி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் யா அல்லாஹ் உன்னுடைய ஸலவாத்தையும் ஸலாத்தையும் நீ சொரிந்தருள்வாயாக. ஆமீன். அன்பார்ந்த நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்னென்ன விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில விளங்கி கற்று எடுத்து நடக்குமாறு நமக்கு சொல்லி இருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு வாழ்க்கையில எடுத்து அமல் செய்து, எவற்றையெல்லாம் நம்மை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் தக்வாவை வசியத்தாக சொல்கிறேன். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கை மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்மை மிருகங்களாக அல்லது 4 கால்களில் நடக்கின்ற மிருகங்களாகவோ வயிற்றிலே ஊர்ந்து செல்லுகின்ற ஊர்வன ஜீவராசிகளாகவோ நம்மை ஆக்காமல் கண்ணியப்படுத்தப்பட்ட 6வது அறிவு கொடுக்கப்பட்ட மனிதர்களாக படைத்து சிறப்பித்திருக்கிறார். அவன் நாடியிருந்தால் நம்மை அறுக்கப்படுகிற ஒரு மிருகமாகவோ, வெட்டப்படுகிற ஒரு மரமாகவோ, அல்லது ஊர்ந்து செல்லுகிற ஒரு எறும்பாகவோ படைத்திருக்கலாம். ஆனால் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதர்களை நான் சங்கைப்படுத்தி கௌரவப்படுத்தி இருக்கிறேன். அவர்களை நான் கடலிலும் தரையிலும் அவர்களை நான் சுமந்து செல்வதற்குரிய வாகன ஏற்பாடுகளை நானே அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்கு மிக கண்ணியமான உணவை, வாழ்வாதாரத்தை நானே கொடுத்திருக்கிறேன். ஏனைய மிருகங்களைப் போல அல்லாமல், பறவை பட்சிகளைப் போல அல்லாமல் நமக்கு ஏன் இந்த சிறப்பு? ஆம் சகோதரர்களே, மிருகங்களுக்கு இல்லாத அறிவையும், மிருகங்களுக்கு இல்லாத பகுத்தறிவையும், ஞானத்தையும், சிந்தனையையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதே அந்த பகுத்தறிவை வைத்து ஒரு படி மேலாக மிருகங்களை விட சிறந்த மனிதர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அருள்மறை அல் குர்ஆனிலே
மனிதர்களில் ஒரு கூட்டத்தாரை பற்றி பேசுகிற பொழுது பல் ஹும் கல் அன்ஆமி பல் ஹும் அபல், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கால்நடைகளை போல, மிருகத்தை போல என்று சொல்லிவிட்டு, இல்லை அவர்கள் மிருகத்தை விட கேடுகட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா கடிந்து பேசியிருக்கிறார். யார் அவர்கள்? அவர்களை பற்றியும் சொல்லி இருக்கிறார். லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளம் இருக்கும், லா யஃப்கஹூன பிஹா, அந்த உள்ளத்தினால் அவர்களால் புரிந்து கொள்ள சிந்திக்க தெரியாது. வஅயுனுன், அவர்களுக்கு கண்களை நான் கொடுத்திருக்கிறேன், கண்கள் இருக்கின்றன, லா யுபஸிரூன பிஹா, அந்த கண்ணினால் பார்க்க வேண்டியதை பார்ப்பது போல பார்க்க மாட்டார்கள். வஆதானுன், அவர்களுக்கு நான் காதுகளையும் கொடுத்திருக்கிறேன், லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவர்கள் கேட்க வேண்டியதை கேட்க மாட்டார்கள். இவர்கள்தான் மிருகத்தை போல, இல்லை மிருகத்தை விட கேடுகட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாக நம்மை படைத்து நம்மை விளையாட்டாக விட்டு வைக்கவில்லை. அஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலகனாக்கும் அபதா, மனிதர்களே உங்களை நான் வீணாக, தேவையின்றி வீணாக படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் என் பக்கம் மீட்டப்பட மாட்டீர்கள், மரணித்த பிறகு எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, உங்களை நான் மிக பொறுப்பான விஷயங்களுக்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். நமக்கு மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை, பொறுப்பை நமது கையிலே சுமத்தி இருக்கிறார். மனிதனாக பிறந்து சுய அறிவோடு வாழ்ந்து பருவ வயதை அடையக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹு தஆலா பொறுப்பை சுமந்தவனாக ஆக்கியிருக்கிறார். மிக பாரிய ஒரு பொறுப்பு நமக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. அவர் வாலிபராக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம் அல்லது ஏழையாக இருக்கலாம். எப்படியோ மனிதனாக அவர் சுய அறிவுள்ள, பைத்தியமில்லாத சுய அறிவுள்ள, புத்தியுள்ள பருவ வயதை அடைந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை சுமத்தி இருக்கிறான். அதுதான் பொறுப்பு, அல் மஸ்ஊலியா, பொறுப்பு என்ற அமானிதம். இந்த அமானிதத்தில் இருந்து நாம் யாரும் தப்ப முடியாது. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன், மனிதர்களே நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள், மெய்ப்பாளர்கள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி, எந்த மெய்ப்புகளை, எந்த பொறுப்புகளை அல்லாஹ் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறானோ அதை பற்றி நிச்சயம் உங்களிடம் கேட்கப்படும். நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், நீங்கள் நிச்சயம் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வின் பால் மீட்டப்படுவீர்கள், அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படுவீர்கள். ஃபவரப்பிக், நபியே உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக, லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன் அம்மா கானூ யஅமலூன், ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்திலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது பற்றி ஒவ்வொரு மனிதனிடமும் கேட்கப்படும், வினவப்படும். நாம் சம்பாதித்த ஒரு ரூபாய் பணம் எப்படி சம்பாதித்தோம், எப்படி செலவழித்தோம், நாம் கற்ற அறிவை என்ன வகையிலே பயன்படுத்தினோம், அதை கொண்டு என்ன செய்தோம் உலகத்திலே, நாம் சுமந்து கொண்ட குழந்தை குட்டிகள், பெற்றெடுத்த குழந்தைகள், கட்டிய மனைவி, இவர்களுடைய விஷயத்திலே நாம் எப்படி என்னென்ன பொறுப்புகளோடு நடந்தோம், அந்த பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றினோமா? நாம் உலகத்திலே சுமந்திருக்கிற பொறுப்புகள், நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், இவற்றை பற்றி ஒவ்வொன்றாக விசாரிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் தொடர்ச்சியாக சொன்னார்கள், அர்-ரஜுலு ராஇன் வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, ஒவ்வொரு ஆண்மகனும் அவர் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படுவார். பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பு, அவருக்கு கீழால் இருக்கிற குழந்தை, மனைவி, பிள்ளைகளை பற்றி அவரிடம் வினவப்படும். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹா, ஒவ்வொரு பெண்ணிடமும் அந்த பெண்மணி தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே பொறுப்புதாரியாக இருக்கிறார். அந்த வீட்டிலே இருக்கிற பொறுப்புகளை பற்றி அவர் வினவப்படுவார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல் அப்து, ஒரு மனிதன் சுதந்திரம் இழந்த அடிமையாக இருந்தாலும் தன்னுடைய எஜமானுடைய செல்வத்தை எப்படி கையாண்டா என்று ஒவ்வொரு அடிமையிடமும் கேட்கப்படும். அந்த உன்னுடைய எஜமானுடைய செல்வத்தை
நீ அமானிதமாக பாதுகாத்தாயா என்று அடிமையிடம் கேட்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, முஸ்லிமுடைய ரிவாயத் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய கூஃபாவுடைய அநியாயக்கார ஆட்சியாளர், ஒரு சண்டாளர், ஒரு அநியாயம் செய்த ஒரு மனிதன், ஒரு ஆட்சியாளர், ஒரு காசியாக, ஒரு நீதிபதியாக இருந்த மனிதன் மஅகீல் இப்னு யஸார் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி நோய்வாய்ப்பட்ட பொழுது அந்த சஹாபியை நோய் விசாரிக்க செல்கிறார். செல்லக்கூடிய நேரத்திலே அந்த சஹாபி இந்த அநியாயக்கார ஆட்சியாளரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட ஒரு ஹதீஸை அவனுக்கு எடுத்து சொன்னார்கள். படிப்பினை பெறுவதற்காக, அவன் திருந்துவதற்காக சொன்னார்கள். மனிதனே, மாமின் இன்சானின் யஸ்தரஈஹி அல்லாஹு ரஇய்யா, எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ் அவனிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்க அவன் எடுத்த பொறுப்புக்கு துரோகம் செய்தவனாக அவன் மரணித்தால், அவனுக்கு கீழால் உள்ள பொறுப்புதாரிகளுக்கு, அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் உள்ளவர்களுக்கு அவன் துரோகம் செய்தவனாக, அநியாயம் செய்தவனாக, அவர்களை ஏமாற்றியவனாக இவன் மரணித்தால் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னஹ், அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்ற முஸ்லிமுடைய ரிவாயத்தை, அந்த முஸ்லிம்ல பதிவாக இருக்கிற ஹதீஸ். இதை அந்த சஹாபி நபி அவர்களிடம் கேட்ட இந்த ஹதீஸை அந்த அநியாயக்காரனுக்கு முன்னால தைரியமாக சொன்னார்கள். தான் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் தன்னை விசாரிக்க வந்த அந்த பொறுப்புதாரியிடம் இந்த ஹதீஸை சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் எந்த நிலையிலே இருந்தாலும், நாம் எல்லோரும், ஒவ்வொரு தனி மனிதனும் நாம் பொறுப்புதாரிகள். ஏதோ ஒரு வகையிலே நாம் ஒருவருக்கு பிள்ளையாக இருப்போம், ஒரு பெண்ணுக்கு கணவனாக இருப்போம், ஒரு தாய் தந்தையர்களுக்கு மகள்மார்களாக இருப்போம், ஒருவருக்கு சகோதரியாக இருப்போம், ஒரு சமூகத்திலே ஒரு பிரஜையாக இருப்போம், ஒரு மஹல்லாவிலே அந்த மஹல்லாவை சார்ந்தவராக இருப்போம். எங்கள் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரான் சூராவில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மனிதர்களே, வல்தகும் மின்கும் உம்மah என்றால் உலமாக்கள் அதற்கு 2 விளக்கங்கள் தஃப்சீர் செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்று கூனு உம்மதன், நீங்கள் எப்படிப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் யதுஊன இலல் கைர், நலவின் பக்கம் அழைக்கக்கூடிய, வயஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவக்கூடிய, வயன்ஹவுன அனில் முன்கர், பாவங்களை தடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மிக பிரபலமான ஒரு கிதாப் ஷரஹ் முஸ்லிம்ல சொல்லி இருக்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பும் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்பும் தனக்கு ஒரு நன்மை தெரிகிறது, அந்த நன்மை சமூகத்திலே அந்த நன்மையை செய்யக்கூடியவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள், அதை யாரும் செய்ய மாட்டார்கள் என்றாலும், தன்னால் அந்த நன்மையை செய்ய முடியாவிட்டாலும் அந்த நன்மையை ஏவுவது அவருடைய கடமை, பொறுப்பு, கடப்பாடு. அவரால் அதை செய்ய முடியாவிட்டாலும் சரி, நன்மையை ஏவுவது அவருடைய பொறுப்பு. அதே போல பாவம் என்பதை கண்ணால் பார்க்கிறார், அவருக்கு புரிகிறது இது பாவம் என்று, அவருக்கு தெரிகிறது இது கூடாது என்று. ஒரு தவறு நடக்கிறது, தான் இருக்கிற கடையில ஒரு களவு நடக்கிறது, தான் இருக்கிற ஆபீஸ்ல தன்னுடைய பொறுப்புக்கு கீழே ஒரு பாவம் நடக்கிறது, அல்லது ஒரு அநியாயம், ஒரு ஏமாற்று நடக்கிறது, ஒரு சதித்திட்டம் நடக்கிறது, தன்னுடைய ஊர்ல ஒரு தவறான காரியம் ஒரு வீட்டுல நடக்கிறது, ஒரு ஹராமான சமூகத்துக்கு கேடான ஒரு விஷயம், ஒரு சூழ்ச்சி, ஒரு நடவடிக்கை நடக்கிறது என்பது தன்னுடைய கண்ணுக்கு தெரிந்தால் அவருடைய பொறுப்பாகிவிடும் அவர் அதை தடுப்பது. ஒன்று தன்னுடைய கையினால், முடியாவிட்டால் தன்னுடைய வாயினால், அதுவும் முடியாத பட்சத்திலே உள்ளத்தால் எவ்வளவு பெரிய பாவமான செயலை செய்கிறான் என்று உள்ளத்தினால் அதை வெறுப்பது ஈமானுடைய கடைசி கட்டம். அதை கூட அவன் திரும்பி பார்க்கவில்லை என்றால் அவன் ஒரு முஃமின் அல்ல என்பது அடையாளம். அவனுடைய உள்ளத்திலே ஈமான் செத்து போயிருக்கிறது என்ற அடையாளம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதன் மீதும் கடமை, தவறை தடுக்கிறது கடமை. அந்த தடுக்கிற தவறை அவன் விட மாட்டான் என்று தெரிந்தாலும் கூட
குடிக்காதே, மதுபானம் அருந்தாதே, போதை பொருளை பாவிக்காதே என்று சொன்னாலும் இவன் செய்யக்கூடியவன், தவிர்த்து கொள்ள மாட்டான் என்று தெரிந்தாலும் தடுப்பது இவருடைய பொறுப்பாகிறது. அவர் அப்படி தடுப்பதற்கு அவருக்கு நன்மை இருக்கிறது. மனிதனே குடிக்காதே, இஸ்லாம் எப்பொழுதும் கடினமாக, ரஃபாக அல்லது அடாவடித்தனமாக தடுப்பதை சொல்லவில்லை. ஃபிரௌனாக இருந்தாலும் மிருதுவான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று குர்ஆன் பணித்திருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மிருதுவான முறையில ஹிக்மத்தோட, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா, ஞானத்தோடு நுட்பத்தோடு எப்படி சொன்னால், எந்த வகையிலே சொன்னால் இந்த மனிதன் அதை எடுத்து செய்வான், எடுத்து நடப்பான், எந்த வகையிலே சொன்னால் இவர் அதை தவிர்த்து கொள்வார் என்ற விஷயத்தை விளங்கி அந்த வகையிலே சொல்வது அவருடைய கடமை. அவர் அதை எடுத்து நடக்காவிட்டாலும் சரி, அவன் அந்த பாவத்தை விடாவிட்டாலும் சரி, இவர் தடுப்பதற்கு இவருக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய கடமை அவர் செய்கிறார். இப்படி செய்யக்கூடிய ஒரு சமூகம், நன்மையை ஏவி தீமையை தடுத்து நலவின் பக்கம் மனிதர்களை அழைக்கிற ஒரு சமூகம் இருக்கிற இடத்தில் அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிக்க போவதில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல, நான் ஒரு சமூகம் அவர்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிற பொழுது அந்த சமூகத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறான் அல்லவா? அன்பானவர்களே, நாம் பொறுப்புதாரிகள், பொறுப்புடையவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு ஆச்சரியமான ஒரு சூறாவை இறக்கி அந்த சூறாவுக்கு ஒரு ஆச்சரியமான பேரும் வைத்திருக்கிறான். அதுதான் சூரத்துன் நம்ல். நம்ல் என்றால் எறும்பு என்று அர்த்தம். எறும்பு. அல்லாஹ் குர்ஆனிலே எறும்பை பற்றி ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். எதற்காக? ஆம், ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு சொல்லித் தருவதற்காக. உலகத்திலே மிக பிரமாண்டமான ஆட்சி கொடுக்கப்பட்ட மனிதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆட்சி போல ஒரு ஆட்சி யாருக்கும் கிடைக்க போவதில்லை. காற்றிலே பறந்து செல்லக்கூடிய ஆட்சி அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறார். வஸஹர்னா லஹு ர்ரீஹ், நாம் சுலைமானுக்கு மனிதர்களை மட்டுமல்ல, ஜின்னையும் பறவைகளையும், ஏன் காற்றையும் வசப்படுத்தி கொடுத்தோம். உதுவுஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹர், ஒரு மாத தொலைதூரம், ஒரு மாதம் ஒருவர் பயணம் செய்தால் எவ்வளவு பயணம் செய்யலாமோ அந்த தொலைதூரத்தை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு காலை பொழுதுல ஒரு பெரிய ஒரு தட்டுல அவர்கள் ஜின்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் ஏறிக்கொள்வார்கள். அவர்கள் கட்டளையிடுவார்கள். அந்த தட்டு அவர்களை சுமந்து கொண்டு பறந்து செல்லும் அவர் சொல்லக்கூடிய திசைக்கு. சுப்ஹானல்லாஹ். ஆட்சி. ஒரு நாள் பறந்து செல்கிறார்கள். செல்லக்கூடிய நேரம் ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்துல எறும்பு பட்டாளமாக வாழக்கூடிய இடம் அது. அவர்கள் அந்த எறும்புகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்த பொழுது, காலத் நம்லா, ஒரு பெண் எறும்பு சொன்னது. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த எறும்புடைய பால் இனத்தையும் சொல்லி இருக்கிறான். ஒரு பெண் எறும்பு சொன்னது, யா அய்யுஹன் நம்ல், ஏ எறும்புகளே, உதுகுலு மசாகினக்கும், உங்களுடைய வீடுகளுக்குள், நீங்கள் புகழ்களுக்குள், பொந்துகளுக்குள் புகுந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், சுலைமானும் அவருடைய படைகளும் அவர்கள் அறியாத விதத்திலே உங்களை விடுத்துவிடக் கூடாது என்பதற்காக உங்கள் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளுங்கள் என்று ஒரு பெண் எறும்பு அழைப்பு விடுக்கிறது. இதை அல்லாஹ் கியாம நாள் வரை முழு உலகத்துக்கும், அரசர்கள், சாதாரண மக்கள், படித்தவர்கள், ஆய்வாளர்களுக்கு பாடமாக சொல்லி இருக்கிறார். அந்த எறும்பு பேசிய வார்த்தைகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காதுகளுக்கு அல்லாஹ் தஆலா கேட்க செய்கிறார். பறவைகளுடைய பாசை, ஏன் எறும்புடைய பாசை அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த எறும்புடைய வார்த்தை அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கிறது. எத்தனை மெகா ஹெர்ட்ஸ்ங்கிற காதுக்கு கேட்க வேண்டும், எது கேட்க கூடாதுங்கிறத அல்லாஹ் தான் முடிவு செய்கிறார். அவருடைய காதை அல்லாஹ் தஆலா எறும்புடைய வார்த்தைகள் கேட்கிற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அந்த வார்த்தைகள் கேட்டதோடு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபதபஸ்ஸம ضاحிகன் மின் கௌலிஹா, அந்த எறும்புடைய வார்த்தையை கேட்டதோட அவர் சிரிக்க ஆரம்பித்தார் சுலைமான்.
இவ்வளவு ஞானமுள்ள பொறுப்புணர்ச்சி உள்ள எறும்பு இருக்கிறதா ஒரு பெண் எறும்பு என்று ஆச்சரியப்பட்டார். ஒரு பெண் எறும்புக்கு இவ்வளவு பொறுப்புணர்ச்சியா, தன்னுடைய சமூகம் அழியக்கூடாது என்று கேட்டுட்டு, யா அல்லாஹ், நீ எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உள்ளத்துல உதயத்தை உள்ளத்துல தெளிவை உண்டாக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். அன்பானவர்களே, அந்த எறும்புடைய வார்த்தைகள்ல அந்த பெண் எறும்பு கூட்டத்தார விழிக்கிறது, சஃபயக் அழைக்கிறது. யா ஐயுஹன் நமல், ஏ எறும்புகளே, அழைப்பு சமூகத்துக்கு ஒரு ஏவலை ஏவுகிறது. உதுகுலு மசாகினக்கும், ஒரு நன்மையை ஏவுகிறது, உங்கள் பொந்துகளுக்குள் புகுந்து கொள்ளுங்கள். ஒரு விலக்கல், ஒரு தீமையை தடுக்கிறது. லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வஜுனூது, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படைகளும் உங்களை மிதித்துவிடக் கூடாது, ஒரு தடை உத்தரவு. மட்டுமல்ல, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பழி சுமத்தப்படாமல் அவர்களுக்குரிய காரணத்தையும் தங்கடத்தையும் தன்னுடைய சமூகத்துக்கு தெரியப்படுத்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வேண்டுமென்று மிதிக்க மாட்டாங்க. வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் தெரியாம தான் உங்களை மிதிக்கிறதாக இருந்தா மிதிச்சிருவாங்க, அவங்களுக்கு நீங்க விளங்க மாட்டீங்க கண்ணுக்கு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா இதை ஏன் ஒரு பாடமாக சொல்லி இருக்கிறான் என்றால், ஒரு எறும்புக்கு, ஒரு ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு எறும்புக்கு இவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்குமாக இருந்தால், மனிதர்களே, உங்களுடைய சமூகம் அழிகிறார்கள் அல்லவா? போதைப் பொருள்களுக்கு அடிமைகளாக வாலிபர்கள் சீரழிகிறார்கள் அல்லவா? எவன்தான் எப்படி போனால் தான் எனக்கு என்ன, என்னுடைய வயிறு நிறைகிறது, என்னுடைய பாக்கெட் நிறைகிறது, என்னுடைய வருமானம், நான், என்னுடைய வாழ்க்கை என்று போகக்கூடியவர்கள். மனிதர்களுக்கு நான் எதை விற்றால் தான் என்ன, மனிதர்களுக்கு நான் எதை விற்றால் தான் என்ன, எனக்கு பணமாகிறது அல்லவா என்று நினைக்கக்கூடியவர்கள். மனிதர்களுக்கு நான் எதை உற்பத்தி செய்து கொடுத்தால் தான் என்ன, என்னுடைய பணம் செல்வம் அதிகரித்தால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள், பொறுப்புணர்ச்சி அற்றவர்கள். மட்டுமல்ல, மிருகங்களை விட ஒரு படித்தரம் கீழே உள்ளவர்கள், தன்னுடைய சமூக அக்கறை இல்லாதவர்கள். அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும், ஒரு மனிதன் தனக்கு விரும்பக்கூடியதை, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாத வரை அவர் ஒரு முஃமினாக ஆக முடியாது, அவருடைய ஈமான் பூர்த்தியாகாது. இதுதான் இஸ்லாம். நான் நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், தன்னுடைய சமூகம், தன்னுடைய சகோதரர் அவரும் என்ன போல நல்லாக இருக்கட்டும் என்ற சிந்தனை வராதவரை அவருடைய உள்ளம் தூய்மையாகாது, அவருடைய ஈமான் பூர்த்தியாகாது. எனக்கு கிடைத்தது போல, எனக்கு ஒரு வாகனம், ஒரு வீடு, எனக்கு ஒரு மனைவி, எனக்கு 4 பிள்ளைகள், எனக்கு ஒரு ஹலாலான வருமானம் இருப்பது போல என்னுடைய அடுத்த மனிதனுக்கு இருக்கிறதுல எனக்கு என்ன குறை ஏற்பட போகிறது? அல்லாஹ்வுடைய ஹசானா, அல்லாஹ் கொடுக்கிறான். நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஏன் நாம் தட்டி பறிக்க வேண்டும்? இதனாலதான் ஒரு மனிதர் வருகிறார், ஒரு வாலிபர், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதி தாருங்க என்று கேட்கிறார். சஹாபாக்கள் வெகுண்டெழுந்தார்கள். அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ஆகப்படு மோசமான ஒரு பாவம், அடல்ட்ரி, விபச்சாரம், ஜினா, இதற்கு அனுமதி கேட்கிறாரே. அவருக்கு வாலிபம், அந்த ரத்தம், அவருக்குரிய அந்த இச்சை, எனக்கு அனுமதி கொடுங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை உட்கார வைத்தார்கள். சொன்னார்கள், வாலிபரே, உன்னுடைய தாயோடு ஒருவன் தவறு செய்வதை நீ விரும்புவாயா? இல்லை யார சொல்ல, ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். உன்னுடைய மகளோடு விரும்ப மாட்டேன், உன்னுடைய சகோதரியோடு, உன்னுடைய மாமி சாட்சியோடு இல்லை யார சொல்ல, அதை நான் ஒரு போதும் அனுமதிக்க மாட்டேன். நீ தவறு செய்ய விரும்பக்கூடிய ஒரு பெண் யாருக்கோ ஒரு மனிதனுக்கு பிறந்த பிள்ளை அல்லவா, யாரோ ஒரு மனிதனுடைய தாயாக இருக்கலாம் அல்லவா, சகோதரியாக இருக்கலாம் அல்லவா, அதை நீ எப்படி விரும்புவாய்? அவன் அந்த சகோதரன் விரும்ப மாட்டான் அல்லவா என்று சொன்ன பிறகு நெஞ்சில கைய வைத்து, யா அல்லாஹ், இந்த மனிதனுக்கு துஆ செய்தார்கள். பாவத்துல வெறுப்பு உண்டாக்குறதுக்காக துஆ செய்தார்கள். அந்த வாலிபர் அந்த சபையிலிருந்து எழும்புகிற நேரத்துல அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது என்றால், அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், பிரச்சாரத்தை விட வெறுப்பான ஒரு பாவம் என்னுடைய உள்ளத்துல உண்டுவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டு எழும்புகிறார். அன்பானவர்களே, பொறுப்புணர்ச்சி
நான் எப்படியோ என்னுடைய சகோதரன் அப்படித்தானே. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய பொறுப்புணர்ச்சிகள், ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பொறுப்புகள், இது வித்தியாசம். சில மனிதர்களுடைய பொறுப்புகள் அவர்களுடைய வீடுகளோடு சுருங்கிவிடும். இன்னும் சில மனிதர்களுடைய பொறுப்புகள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பலம், அறிவு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த திறமை, இதை வைத்து அவர்கள் ஒரு சமூகத்தின் பொறுப்புதாரியாக, ஒரு சமூகத்துடைய தலைவராக, ஒரு பள்ளிவாயலின் பொறுப்புதாரியாக, அல்லது ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக பொறுப்புகளை சுமந்து கொள்ள சில அமைப்புகளை அல்லாஹ் கொடுக்கலாம். இது அவருக்குரிய கண்ணியத்திற்குரிய அடையாளமாக பார்க்கப்பட முடியாது. யாரும் நினைக்கப்படாது எங்களுக்கு பொறுப்பு வந்துட்டுதுன்னு சொல்லி அது எனக்கு வாழ்க்கையில சேர்ந்த ஒரு கண்ணியமாக பார்த்திடக்கூடாது. யாருடைய உள்ளமாவது அப்படி சொன்னால் அந்த பொறுப்புகள்ல இருந்து ஓரமாகிறது அவருக்கு சிறந்தது. பொறுப்புகளை ஒரு போதும் எங்களுடைய கௌரவமான ஆடைகளை போல நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி எடுக்கிற மனோபாவம் உள்ளவர்கள் அந்த பொறுப்பை சுமந்தால் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்து விடுவார்கள். அதனாலதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லி தந்தார்கள், ஒரு கோல்டன் தியரி, ஒரு தங்கமான தத்துவத்தை சொல்லி தந்தார்கள். யாராவது பொறுப்பை எனக்கு தாருங்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்காதீர்கள், அவர்கள் அதை வீண்விரயம் செய்வார்கள். ஆசைப்படுபவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்காதீர்கள், அவர்கள் வீண்விரயம் செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு பொறுப்பாக என்னை கொஞ்சம் நியமிங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொறுப்பு எனக்கு தாருங்களேன், ஒரு நாட்டுடைய ஒரு பகுதியுடைய கவர்னராக என்ன நியமிங்க என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸ்அலில் இமாரா, இமாரத் பொறுப்பை கேட்காதீங்க. இன்னக தஈஃப் வ இன்னஹா அமானா, பொறுப்பு என்பது அமானிதம், ஆபத்தானது, நீங்கள் பலகீனமானவர், அதனால நீங்க பொறுப்பை கேட்காதீங்கன்னு சொல்லி கொடுக்கவும் இல்லை. அவர் அனுப்பினாங்க. நல்ல மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கிறார்கள். நசாயியுடைய ரிவாயத். 2 மனிதர்கள் வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறதுக்காக. அதுல ஒரு மனிதர் திடீரென கேட்டுட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை தாருங்கள், நான் பொறுப்பாளியாக இருந்து அந்த மனிதர்களை கவனித்துக் கொள்கிறேன், ஒரு பிரதேசத்திற்கு என்ன பொறுப்பாக ஆக்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், யார் எங்களிடம் இந்த பொறுப்பை கேட்டார்களோ அவர்களுக்கு நாம் அதை கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த பொறுப்பை அவருக்கு கொடுக்கவில்லை. அவருக்கு பக்கத்தில் இருந்த மனிதர் பொறுப்பிலிருந்து ஓரமாகி கொண்டவர் சொன்னார்கள், உண்மை நாம் அந்த பொறுப்புக்கு நியமித்து விட்டோம் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, பொறுப்பு என்பது எடுக்கிற பொழுது சில நேரத்தில் இன்பமாக இருக்கலாம். ஆனால் அது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போல தவறு செய்கிற பொழுது நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடும் கட்டாயப்பாடும் வந்துவிடும். லேசானதல்ல. அதே நேரம் பொறுப்பில் இருந்து எல்லோரும் ஓரமாகிவிட முடியாது. பொறுப்பு என்பது சில சமயங்களில் கட்டாயம் தகுதியுள்ளவர்களால் அது சுமந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு கட்டத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தில பஞ்சம் ஏற்படுகிற அந்த நேரம், எகிப்தில பஞ்சம் ஏற்படுகிறது. தான் சகோதரர்களினால் பொறாமை கொண்ட சகோதரர்களினால் கிணத்துல தூக்கி வீசப்பட்டு தந்தையிடம் அவர்கள் போய் சொல்லுகிற நேரம் ஓனாய் பிடித்து விட்டது என்று சொன்ன பிறகு கிணற்றில வீசப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அடிமையாக அந்த கிணற்றில் இருந்து வெளியாக்கப்பட்டு எகிப்தில, பலஸ்தீன்ல வீசப்பட்டவர்கள் எகிப்திலே அடிமையாக விற்கப்படுகிறார்கள். அந்த மாளிகையில, அந்த அமைச்சருடைய மாளிகையில ஒரு வாலிபராக ஆகும் வரை வளர்ந்து வந்தவர்கள் ஒரு பெண்ணுடைய மோசமான ஒரு பாவ வேட்கையினால, விருப்பத்தினால அநியாயமாக அவர்கள் சிறையில 10 வருஷம் தள்ளப்படுகிறார்கள். அந்த சிறையில் இருக்கிற நேரம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற ஞானத்தை கொடுக்கிறான். அரசன் கண்ட கனவுக்கு மந்திரிமார்களுக்கு யாருக்கும் விளக்கம் தெரியல. அந்த நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த கனவுக்குரிய விளக்கம் கோரப்பட்ட நேரம் அந்த விளக்கத்தை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அரசன் ஆச்சரியப்படுகிறார். யார் அவர்?
சிறையில் இருக்கிறவர். யார் அவர்? ஒரு வெளிநாட்டவர். யூசுப், கொண்டு வாருங்கள் அவரை. சொல்லிவிட்டார்கள், நான் நிரபராதி என்று ஊர்ஜிதப்படுத்தப்படாமல் சிறையில் இருந்து வெளியில் வர மாட்டேன் என்று அரசனிடம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அரசனுக்கு அப்பொழுதுதான் திகைக்கிறது. நான் அழைத்தும் வரவில்லையா? அவர் என்ன குற்றம் செய்தார்? அந்த உரிய பெண்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த பாவத்துக்கு அழைத்த பெண்களை 10 வருஷத்துக்கு பிறகு அரசன் அழைத்து விசாரிக்கிறார். அவங்க சொல்றாங்க, மா அலின்னா அலைஹி மின் சூ, யூசுப் மீது எந்த தவறும் இருக்கிறது நாங்க அறிய மாட்டோம், நாங்க தான் தவறுக்கு அழைத்தோம் என்று 10 வருடங்களுக்கு பிறகு அந்த பெண்கள் சொன்னார். அவர் நிரபராதியாக சிறையிலே இருக்கிறார். அப்பதான் அரசன் சொன்னான், யூசுப் நீங்க பரிசுத்தமானவர், உங்களை கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுடைய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து கேட்கிறார், யூசுப் நீங்க என்ன கேட்கணும் கேளுங்க. தகுதியான நேரம், தகுதியான சந்தர்ப்பத்துல பணிவாக கேட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், என்னை எகிப்துடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பானவராக ஆக்குங்கள். இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம். என்னிடத்தில் அல்லாஹ் 2 தன்மைகளை வைத்திருக்கிறார். ஒன்று, இந்த எகிப்துடைய விவசாயம் அறுவடைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். அதே போல எனக்கு அமானிதம் பேணக்கூடிய உள்ளத்தையும் தந்திருக்கிறான். ஹஃபீத், நான் பாதுகாப்பேன், வீணாக்க மாட்டேன். நான் என்னுடைய பொக்கெட்ல போடுற ஆள் இல்ல, நான் அதிலே குளிர்காயவன் அல்ல. யாருடைய ஜக்காத்தையோ சுமந்து நான் கொடுப்பது போல என்னுடைய லாபத்துக்காக ஜக்காத்தை என்னுடைய குடும்பங்களுக்கு அள்ளி செல்பவன் அல்ல. என்னுடைய பெயருக்கு சிறப்பு சேர்ப்பவன் நல்ல பொறுப்புகளை வைத்தேன். நான் ஹஃபீத் அலீம். அரசன் ஒப்படைக்கிறார், பொறுப்பை நான் உங்களுக்கு பொறுப்பதாரியாக உங்களை ஆக்கிவிட்டேன். அல்லாஹு தாலா அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிஃப்தையும் அவர்களுடைய அமானிதத்தையும் அவர்களுடைய ஞானத்தையும் அந்த நடந்த சம்பவத்தை கொண்டு தெளிவுபடுத்துகிறார். எப்படி தெளிவுபடுத்துகிறான் என்றா, அரச மாளிகையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தன்னை கிணற்றுல போட்ட 10 சகோதரர்கள்ல 9 பேர் வாராங்க முன்னால. இதுதான் சோதனை. தன்னை கிணத்துல போட்ட 9 சகோதரர்களும் வாராங்க. 9 பேரையும் பார்த்தவுடன், இதனுடைய சகோதரர்கள், இவங்க தான் என்ன கிணத்துல போட்டு என்னை கொல்ல முடிவெடுத்தவர்கள் என்கிறத விளங்கி கொண்டாங்க. ஆனா அவங்க 9 பேருக்கும் தெரியாத முன்னால உட்கார்ந்து இருக்கிறது நாங்க கிணத்துல போட்டு எங்களை யூசுப். அவங்க நினைச்சும் பார்க்கல, கற்பனை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? வந்த 9 பேரையும் ரொம்ப கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு முழு ஏற்பாடுகளையும் செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து, அவர்கள் கொண்டு வந்த பணத்தை தன்னுடைய அதிகாரம், தனக்கிருந்த உரிமையை, சிறப்புரிமையை பாவிச்சு அவர்களுடைய பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டான். வீட்டை போய் திறந்து பார்த்தா எவ்வளவு சிறப்பான ஒரு மந்திரி. பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க, பாருங்க எங்கட பணத்தையும் திருப்பி தந்திருக்கிறார், எவ்வளவு சிறப்பான மனிதர். 2வது தலம் வாராங்க. 2வது தலமும் விக்லாம் பண்ணி அனுப்புறாங்க. 3வது தடவை அவர்களுடைய தவற உணர்த்த வேண்டிய கட்டம் வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து அநியாயம் செய்தவர்கள் ஒரு நாள் மண்டியிட்டே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹ் அநியாயம் செய்தவர்கள் எந்த விஷயத்துல, பொது நிதியில அல்லது பைத்துல் மால்ல அல்லது அமானிதங்கள்ல அல்லது இன்னொரு மனிதன் சொத்துக்கள்ல அல்லது யாதோ ஒரு வகையில ஒருவனுக்கு நீங்க அநியாயம் செய்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாராக. அந்த அநியாயத்துக்காக கால் மண்டி ஒரு நாள் நீங்கள் அதை உணர்ந்து அதற்குரிய பரிகாரத்தை தேடத்தான் வேண்டி வரும். இது அல்லாஹ்வுடைய சுன்னா சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில பாவங்கள், 2 பாவங்கள் இருக்குது, அல்லாஹ் அதுக்குரிய தண்டனையை மறுமையில வச்சிருக்கிறத போல உலகத்திலேயும் கொடுக்கிறான். ஒன்று அநியாயம், 2வது குடும்ப உறவை துண்டித்து வாழ்வது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற நேரம் சகோதரர்கள் வந்து, யூசுப் தஸத்தக அலைனா, எங்களுக்கு இயலாது இதுக்கு வேலை, எங்களுக்கு தாரத்துக்கு பணமும் இல்லை, நீங்க ஏதாவது சதக்கா எங்களுக்கு கொடுங்க என்று பிச்சை கேட்பது போல 3வது தடவை வந்தார்கள். அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 3வது தடவை தான் பலஸ்தீன்ல இருந்து எகிப்த நாடி வந்த சகோதரர்களை பார்த்து கேட்டாங்க, யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரர் பின்யாமீனுக்கும் நீங்கள் செய்த அநியாயங்களை மறந்து விட்டீர்களான்னு கேட்டாங்க 3வது தடவை. அப்பதான் சகோதரர்கள் யோசிக்கிறாங்க, நாங்க என்ன தவறு செய்தோம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்பதான் அவங்க உணர்ந்தாங்க, நாங்க செய்த அந்த சதியை இவர் தெரிந்திருந்தால் இவர் தான் யூசுஃபாக இருக்க வேண்டும். அது யாருக்கும் தெரியாத அந்த சீக்கிரம்.
அது பனு இஸ்ராயல்கள் யூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தன்மை, ரகசியத்தை மறப்பாங்க, யாருடைய வாய்க்கும் வெளியில போகாது. அது அந்த பிள்ளைகள்ட்ட இருந்து வந்த அந்த ஜீன், அந்த ஜெனடிக். நீங்க தான் யூசுப் என்று அவர்கள் அப்பதான் கண்டுபிடிக்கிறான். சொன்னாங்க, நான் தான் யூசுப், அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தான். அப்பதான் சகோதரர்கள் கேட்டாங்க, நாங்கள் கேவலப்பட்டு விட்டோம், நாங்கள் செய்த தவறினால நாம் கேவலப்பட்டு விட்டோம். யோசிச்சாங்க, யூசுப் எங்களை தண்டிப்பாங்க என்று. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தத்ரீப அலைக்குமுல் யௌம். பாருங்க அமானிதத்தை, இன்றைய நாள் உங்களை நான் எந்த விதத்திலேயும் குறை சொல்ல போவதில்லை. அல் யௌம யக்ஃபிருல்லாஹு லக்கும். இன்றைய நாளே அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. வஹுவ அர்ஹமுர் ரஹீம். அவன் இரக்கமுள்ளவன். மட்டுமல்ல, நீங்கள் இந்த கணத்துல தள்ளினது எல்லாம் ஷைத்தானுடைய வேலை, அது கூட வேலை அல்ல சொல்லிவிட்டு, நீங்கள் எல்லோரும் உங்களோட வாப்பாவையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள். வாப்பா கண் தெரியாம அழுது கண் போயிட்டு அவருடைய பார்வை, என்னுடைய ஷேட்டை வாப்பாவில போடுங்க, கண் பார்வை திரும்பி வரும். அவரை அழைத்து வாருங்கள் எகிப்துக்கு. நீங்க முழு குடும்பங்களோடு வாருங்கள். துரோகம் செய்தவர்களையும் அணைத்து கொண்டார்கள். உங்களுக்கு இப்ப வாழ்க்கை அந்த கஷ்டப்பட்ட இடத்துல இல்ல, நீங்க எல்லாரும் ஈஜிப்டுக்கு வாங்க அரச மாளிகையில வாழ்வதற்காக. 70க்கு மேற்பட்ட ஒட்டகத்துல முழு குடும்பமும் அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளோட வாராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துறாங்க. அன்பானவர்களே, பொறுப்பு என்பது பழிவாங்குற இடம் அல்ல, மற்றவர்களை தற்ற இடம் அல்ல. ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் என்ற பயம் இருந்தால் ஒதுங்கிக் கொள்வது பொருத்தமானது. எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி. அல்லாஹு தஆலா பொறுப்புடைய அமானிதத்தை உங்களுக்கு புரிய வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. என்னென்ன பொறுப்புகளை நாம் தவறு செய்தோமோ எங்களை நீ மன்னிப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகள், எங்களோட மனைவி மக்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சமூகம், முஸ்லிம் உம்மா, இதுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் ரஹ்மானே, நாம் நிறைய தவறு செய்திருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களோட பாவங்களை நீ மன்னிப்பாயாக. எந்த பொறுப்புகளை நாம் சரியாக செய்ய மாட்டோமோ அந்த பொறுப்புகளில் யா அல்லாஹ் ஆசை ஏற்படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எந்த பொறுப்பு உங்களுக்கு தகுதி இல்லையோ அதை எங்களை விட்டு தூரப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எந்த பொறுப்புகளை எங்களிடம் நீ எதிர்பார்க்கிறாயோ, எங்களுக்கு அதுக்குரிய தகுதி இருக்கிறதோ, எங்களை கொண்டு சிறந்த வேலைகளை நீ வாங்கிக் கொள்வாயாக. எங்களுடைய இஹ்லாஸை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய இஹ்லாஸை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பொறுப்புகள் மீது ஆசை ஏற்படுவதை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், பேர்கள் இல்லாமல் உன்னுடைய யா அல்லாஹ் உன்னிடத்துல உனக்காக எங்களுடைய பொறுப்புகளை விளங்கி யா அல்லாஹ் பொறுப்புணர்ச்சி உள்ளவர்களாக, யா அல்லாஹ் அமானிதங்களை பேணி வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு பொறுப்பாக தந்த எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சமூகம், யா அல்லாஹ் எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள், நாம் யாரோடு சேர்ந்திருக்கிறோமோ அவர்கள், எங்களுடைய மாணவர்கள், இவர்களுக்குரிய ஹக்குகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக நீ எங்களை ஆக்குவாயாக. ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயா. பலஸ்தீன்ல சிரமப்படுகிற மக்களுக்கு நீ உதவி செய்வாயா. யா அல்லாஹ், எந்த பெரிய அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு யா அல்லாஹ் எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை நீ அழித்து விடுவாயாக. அவர்களின் ஆட்சி, அந்த அநியாயக்காரர்களின் ஆட்சியை பறிப்பாயாக. உலகத்திற்கு ஒரு புதிய பாடத்தை நீ அவசரமாக உணர்த்துவாயாக, புகழ்த்துவாயாக. யா அல்லாஹ், அந்த முஃமின்களுக்கு யா அல்லாஹ், பலஸ்தீனிய முஃமின்கள், முஸ்லிம்களுக்கு அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. அவர்களை நீ ஏற்று பொருந்திக் கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.